காலபுருஷ சக்கரத்துல 5வது ராசியாக வலம் வரக்கூடிய சிம்ம ராசிக்கு வணக்கங்க. நம்மளுடைய அதிபதி என்னவோ சூரிய பகவான் தான். ஒருத்தவங்க ஜாதகத்துல இந்த சூரிய பகவான் வலுவா இருந்துட்டா, சாதகமான அமைப்புல உட்கார்ந்துட்டா, அவங்களுக்கு அதிகாரம், அரசியல் சொல்லிட்டு தூள் பறக்கும். சுத்தியும் செம பாதுகாப்போட, பயங்கர அதிகாரமிக்க தோரணையோட கம்பீரமா அரசர் மாதிரி வாழ்க்கைய கொடுத்துருவார். அரசாங்க உத்தியோகம், கண்ட மேனிக்கு உயர்வான வாழ்க்கை. ஆனா இவர அதிபதியாக வச்சிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கா? கிடையவே கிடையாது. என்னதான் ஆளுமை திறன் இருந்தாலும், அதிகார தோரணை இருந்தாலும், உண்மையாவும் நேர்மையாவும் இருந்தாலும், சிம்மத்திற்கு சிறப்பான வாழ்க்கைங்கிற பேச்சுக்கே இடமில்லாத மாதிரிதான் இருக்கு. இப்ப சிம்ம ராசிக்காரங்க யோசிப்பீங்க, அட போமா அங்கிட்டு, நீ வேற, அதிபதியா அதிபதி, அந்த ஆள்ல எனக்கு கரெக்டா பாத்துருந்தா என்னத்துக்கு தான் நான் எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை, ஊருக்கே வெளிச்சம் கொடுக்குறாரு, கண் கண்ட தெய்வம் தான், எல்லாமே நான் மறுக்கல. ஆனா அவரு என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? போதாது குறைக்கு இந்த சனீஷ் பகவான் வேற அஷ்டம சனியா உட்கார்ந்துட்டாரு. 8 திக்குல இருந்தும் அடியோ அடின்னு அடிக்கிற மாதிரி இருக்கு. எங்க போனாலும் இங்கிட்டு போனாலும் ஜோனு மலை, அங்கிட்டு போனாலும் ஜோனு மலை. வடிவேலு சொல்ற மாதிரி எங்கிட்டு போனாலும் எங்களுக்கு பிரச்சனை மட்டும் தொடருது. அப்பா அந்த கதை திறந்துக்குடா போயில, நான் அந்த வழியில இருந்து உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணா சரி டப்புக்குன்னு மூடிடுது. சோ இப்படி வாய்ப்புகள் தட்டி போது, வாழ்க்கை வெளிச்சம் இல்லாம போச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில யாரால சிம்ம ராசிக்காரங்க இப்ப பாதிக்கப்பட்டு இருக்கீங்களோ, அவரே உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க போறாரு. உங்களை காப்பாத்த நினைக்கிறதே அவர்தான். என்னம்மா சொல்ற? அப்படி யாரு எங்களை காப்பாத்த போறாங்க? நீங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி சிம்ம ராசிக்காரங்களை சிரமங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்த நினைக்கிறது அஷ்டம சனி 8 திக்குல அடிக்கிறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல, அவ்வளவுதான் என் வாழ்க்கையை அடுத்த 2.5 வருஷத்துக்கு கேள்விக்குறிதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அவரே பாதுகாப்பை கொடுக்கிறார். காப்பாத்த நினைக்கிறாரு அப்படின்னா என்னவா இருக்கும்? அடுத்த 138 நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் வக்ரகதியில உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போறாரு. பா ஒன்னும் பயப்படாத, உன்னை நான் அடிக்கலன்னா வந்தேன், ஆனா உன்னை பார்த்தா பாவமா இருக்குது, நீ ரொம்ப நல்லவனா இருக்க, உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், ஒரு 138 நாட்கள் நான் ஒண்ணுமே உனக்கு பண்ணாம திரும்பி உட்காந்துக்கிறேன், ஓகேவா? நீ உன் வாழ்க்கையை எப்படி எல்லாம் சரி பண்ணுமோ பண்ணிக்கோ, அதே போல என்னெல்லாம் என்னால நல்லது பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுக்குறேன், அதை பத்திரப்படுத்தி பயன்படுத்தி முன்னேறதுக்கான வழியை பாரு. இப்படி சொல்லி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு 138 நாட்கள் சைலண்டா இருக்க போற. இப்ப நம்ம இது என்ன பண்ணுங்கிறதுல தான் நம்மளுடைய சாமர்த்தியம் இருக்கு இல்லையா? அதாவது சனீஸ்வர பகவானை நினைச்சாலே மனசெல்லாம் பதறுதுமா. அவருடைய பார்வையில சிக்கி தவிக்க போற அப்படின்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரணகாலத்திலயும் உனக்கு கிளுகிளுப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் தாங்க இனி வரப்போகுது. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க. இந்த சனிமகட வக்கர பயிற்சிங்கிறது ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் சிம்ம ராசிகளுக்கு ஏற்படுத்த போகுது. அதாவது இனி உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டகரமா நிதி ரீதியா, வணிக ரீதியா, தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப வலுவான ஆட்களாக வளம் வர போறீங்க. ஜோதிட சாஸ்திரப்படி இந்த சனிமகட வக்ரகதிங்கிறது உங்களுக்கு பயணங்கள் கூட பண வரவு கொடுக்கும். நிதிநிலை வலுவா இருக்கும், பண வரவு அதிகமாகும், நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும். எதிரிகள்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு நீங்க உயர்ந்து நிப்பீங்க. ஒண்ணு அவங்க உங்ககிட்ட ஃப்ரெண்டா மாறணும், இல்லையா விட்டு விலகணும். எல்லாத்துக்கும் மேல அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும், வருமானம் பெருகும். அதே போல குழந்தையுடைய ஆரோக்கியத்திலும் மேம்பாடு இருக்கு, கல்வியில வெற்றி கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கிறதுனால சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு, தொழில் ரீதியாவே வெற்றி பெற போறீங்க. நிதிநிலை வலுவா இருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும். அதே போல கூட்டு வியாபாரம் செய்வர்களுக்கு வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்க போறீங்க. தன்னம்பிக்கை தைரியத்தோட நிறைய சவால்களை சர்வசாதாரணமா சாதிச்சு காட்ட போறீங்க. சோ ஒட்டுமொத்தமா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கருணை பார்வையை தான் காட்டியிருக்காரு. இது சும்மா பொதுவா சொல்லியிருக்குங்க. இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஒட்டுமொத்தமா சிம்ம ராசி அப்படின்னாவே ஒரு காரியத்தை செய்யற வரைக்கும் யோசிப்பீங்க. ஆனா முன்ன வச்ச கால பின்ன வாங்க மாட்டீங்க. அதை செஞ்சு முடிக்கணும். வெற்றியோ தோல்வியோ, தோல்விக்கு இடம் கொடுக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உசுர கொடுத்தாவது வெற்றி அடைஞ்சிடணும்.
இதுதான் சிம்மத்துடைய போக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் மத்தவங்கள நம்பி, நம்பி நெறைய விஷயங்கள்ல துரோகத்த பார்த்திருப்பீங்க. காலவாரி விட்டுருப்பாங்க. அந்த நிலை மாறுது. உங்களுக்கு துரோகம் செஞ்சவன்லாம் நீங்க தூக்கி எறிய போறீங்க. எந்த விதமான சிரமங்களையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி கனிய பறிக்க போறீங்க. இதோட இந்த நேரத்துல சிம்ம ராசி கொஞ்சம் கர்வமா தான் நடக்க போறீங்க. காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க கர்வமா நடக்கிறதே உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க முன்னாடி. இதோட இதுவரைக்கும் கடினமான சூழ்நிலையில இருந்த சிம்ம ராசிக்காரங்க விடுபட போறீங்க. குடும்பத்துல உற்சாகம் கரை புரளும். உங்களுடைய குழந்தைகளால, பேர பிள்ளைகளால மகிழ்ச்சி ஏற்படும். உயர் பதவிகள் உங்கள தேடி வரும். சமுதாயத்துல உயர்ந்தவங்களுடைய நட்பு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். செய்யக்கூடிய தொழில விரிவுபடுத்துவீங்க. பெரிய அளவுல கடன் வாங்கி கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த கடன முழுமையா அடையக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான தொகைகள் உங்கள தேடி வரும். அதே நேரத்துல எல்லா விதமான செயல்பாடுமே நல்லா புரிஞ்சு அதுக்கப்புறமா திட்டமிட்டு செயல்படுத்த போறீங்க. மன அழுத்தம் குறையுது. தெளிவான சிந்தனை உண்டாகுது. இதோட வம்பு வழக்குல இருந்து விடுபட போறீங்க. ஒரு புதிய மனுஷனாக மாறப் போறீங்க. ஆன்மீகத்துல புதிய விஷயங்கள அறிந்து கொள்ள போறீங்க. தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வீங்க. பொருளாதாரத்துல வளம் கூடுது. சலசலப்பாக இருந்த வீடுங்கிறது இப்போ சந்தோஷத்துல கலகலப்பா இருக்க போகுது. புதுசா வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, ஆடை ஆபரணங்களை வாங்க போறீங்க. இதோட குடும்பத்துல உடன்பிறப்புகளால உங்களுக்கு இருந்த அந்த கசப்பு தன்மை மாறுது. அனுகூலம் உண்டாகுது. நண்பர்கள் கிட்ட மன உறுதியோட தெளிவா பேச போறீங்க. உங்கள பத்தி புறம் பேசுறவங்கலாம் அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து நாசூக்கா விலகுறது ரொம்ப நல்லது. கையிருப்பும் பொருட்களையும் பத்திரப்படுத்தி பணத்தையும் சேமிக்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த வேலையை எடுத்தாலும் சரிங்க, உறுதியான எண்ணத்தோட பணியாற்ற பாருங்க. நீங்க சார்ந்திருக்கக்கூடிய துறையில நன்றாக முன்னேற முடியும். சிலருக்கு நண்பர்களும் சரி, கூட்டாளிகளும் சரி, சூழ்ச்சி வலை பின்னி வச்சிருப்பாங்க. அதுல சிக்காம இருக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் தான். ஏன்னா சனீஸ்வர பகவான பொறுத்தவரை இந்த வக்ர காலத்துல உங்கள சுத்தி இருக்கக்கூடிய கெட்டது எல்லாத்தையுமே அடையாளப்படுத்திடுவார். சரிங்களா? அடுத்த அரசாங்க வழியில உங்களுடைய கஷ்டங்கள் மறையுது. வெளியூர் மற்றும் வெளிநாடுகள்ல இருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும். புதிய அனுபவங்களை பெற போறீங்க. மன வலிமை அதிகமாகுது. இதோட உங்களுடைய செயல்பாடுகள்ல சுறுசுறுப்பு கூடும். உங்கள நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். தெய்வ வழிபாட்டிற்கு தக்க பலன் கிடைக்கும். உங்களுடைய காரியங்கள்ல பொறுமையும் அமைதியும் கடைபிடிச்சிட்டா போதும். நடக்கிறது எல்லாமே சிறப்பா நடக்கும். இது உத்தியோக பணிகள் இருக்கீங்கன்னாக்க வேலைப்பளு அதிகரிக்கும். ஆனா உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறுவீங்க. அதுல எந்த ஒரு தடையுமே இருக்காது. கூட வேலை பக்கங்களே பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு எடுத்த காரியங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சாதகமா பயன்படுத்தி வெற்றி கொடி நாட்ட போறீங்க. சனீஷ் பகவானை பொறுத்த வரைக்கும் கௌரவமான பதவிகளை உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சிம்ம ராசி தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். இதை பார்த்து எல்லாருமே பொறாமப்படுவாங்க. கண் திருஷ்டி இருக்கும். இது சிம்ம ராசிக்கு சாதகம் கிடையாது. ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. சோ அந்த கண் திருஷ்டி போக்கணும்னாக்க தினந்தோறும் சூரிய பகவான வழிபாடு செய்யணும். உங்களுடைய கண் திருஷ்டி விலகணும்னா சூரிய பகவானை நமஸ்காரம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரே தீர்வு. புதுசா இருக்கே நீ சொல்றது. ஆமாங்க. உங்களுடைய அதிபதியோடைய பலம் கூடினாலே யாருடைய சூழ்ச்சியும் உங்களை ஒண்ணும் பண்ணாது. இதுல கண் திருஷ்டியுமே தவிடு போடு ஆயிடும். அடுத்த வியாபாரிகளை பொறுத்திருக்கும் நல்ல பொருளாதார வளத்தை காண போறீங்க. கொடுக்கல் வாங்கல் இந்த சிரமங்கள் மறையுது. சுறுசுறுப்பாக செயல்பட்டு புதிய முதலீடுகளை கூட லாபத்தை எடுக்க போறீங்க. உடைய மதிப்பு மரியாதை அதிகமாகுது. அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில இடையூறுகள் வரலாம். இதனால முடிஞ்ச அளவுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் ஆண்களோ, பெண்களோ, சின்னவங்களோ, பெரியவங்களோ என்ன வேலை செய்தாலும் சரி, எந்த துறைகள்ல நீங்க இருந்தாலும் சரி. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? உடைய பணம் என்ன இருக்கு? எதையுமே யார்ட்டயும் தெரியப்படுத்தாதீங்க. எதுவுமே முடிஞ்ச அளவுக்கு மறைத்து வைக்கதான் சிம்மம் உயர்வை பார்க்கும். இல்ல வெளிப்படையா சொல்லிட்டீங்க, மனசோ சொல்லிட்டீங்க அப்படின்னாக்க, அது உங்களுடைய அழிவிற்கான சூழ்ச்சிய மத்தவங்க செய்யறதுக்கு நீங்களே எழுதி குடுத்த மாரி. புரியுதுங்களா? சோ அத கொஞ்சம் மாத்திக்கோங்க. மத்தபடி பணவரவு நல்லா இருக்குது. கைத்தொழில்களுக்கு வாய்ப்புகளை பெறுவீங்க. எல்லார்கிட்டயுமே ஆதரவு பெருகுது. அதாவது உங்களுடைய பெயரும் புகழும் கொடிகட்டி பறக்க போகுது. இதோட சக கலைஞர்கள் கூட உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க. சில வாய்ப்புகள் அவர்கள் மூலியமா கூட உங்களுக்கு வரும். அடுத்த பெண்களுக்கு குழந்தைகளால சந்தோஷம் அடைவீங்க. கணவர்கிட்ட ஒற்றுமை நல்லா இருக்கும். உடைய புத்திசாலித்தனனால குடும்பத்தினர்கிட்ட புகழை பெற போறீங்க. புத்தாடை அணிகலன்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. இதோட விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியம் சீரா இருக்குது. பொருளாதாரம் சிறப்பா இருக்குது. இதோட பணவரவு தாராளமா இருக்கிறதுனால சேமிப்புல கவனம் செலுத்துவீங்க. அடுத்து மாணவ மணிகள் கல்வியில மிக சிறந்த ஈடுபாடு காட்டுவீங்க. பெற்றோருடைய ஆதரவும் தொடர்ந்து இருக்கிறதுனால படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். இதோட படிப்புல மட்டும் இல்லாம வெளி விளையாட்டுகளை கூட வெற்றி அடைய போறீங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்ததுங்க சனீஸ்வர் பகவான் இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது தோராயமா பார்த்துட்டோம்.
இப்ப இன்னும் கூடுதலா, குறிப்பிட்ட ஒரு 15 பலன்கள இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க. இதுல விஷயம், புதுவித அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கைய புரிய வைக்க போறார். நீங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்களையும், கஷ்டங்களையும் தவறா புரிஞ்சுக்காதீங்க. "ஏன்டா இந்த சனி பகவான் நமக்கு சோதனையே குடுக்குறாரேன்னு" நெனைக்காதீங்க. உங்கள தீயில இட்டு சுட்ட பொண்ணு மாதிரி மிளிர வைக்க போறார். ஏதாவது தூசி துரும்பு இருக்கு. தேவையில்லாத உலோகங்கள் கலந்திருந்தா எப்படி நம்ம நெருப்ப சுட்டு எடுப்போம் இல்லையா? அது போல. நீங்க மின்ன போறீங்க. இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும் 2வது விஷயம். குரு பெயர்ச்சி இருக்கு, ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. குரு லாபஸ்தானத்துல வந்தாலும் கூட, சனியுடைய ஆதிக்கத்தினால தேவையற்ற பிரச்சனைகள தான் இவர் குடுப்பாரு. ஆனா, இவரு பிரச்சனை பண்ணுவாருன்னு நெனைக்கிறவரு, உங்களுக்கு அதீத நல்ல பலன்கள கொடுப்பார். 3வது விஷயம். வெளி உணவுகள தவிர்த்துக்கோங்க. மனசையும் சரி, உடலையும் சரி உற்சாகமாக வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் பேணுவதில கவனம் செலுத்தணும். வீண் விமர்சனங்கள், ஆடம்பர செலவுகள், கேளிக்கைகள்ல நாட்டம் இதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா, நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். அடுத்து 4வது விஷயம். குடும்பத்த எடுத்துக்கிட்டா, கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகள், பிரிவுகள் எல்லாமே மறையுது. ஒற்றுமை பலப்படுது. சோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வீட்டு விஷயமோ, இல்ல கணவன் மனைவி உறவு விஷயமோ, 3வது நம்முடைய தலையிடலாம் பார்த்துக்கும். அடுத்ததா திருமணம் மற்றும் சுபகாரியங்கள தள்ளி போடாம உடனே முடிக்கிறது நல்லது. முயற்சி பண்ணுங்க. பேச்சுவார்த்தை கூட உங்களுக்கு கைகூடி வரும். ஆனா அதுக்கு முன்னாடி திருமணம் பண்றதுக்கு முன்னாடி ஜாதகத்த ஒரு டைம் நல்லா பார்த்துக்குவோம். அடுத்து 5வது விஷயம். வங்கி காசோல, சொத்து ஆவணம், நகை நட்டு, பணம் கொடுக்கல் வாங்கல் இதுல எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும். யாருக்காகவும், எதுக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பொறுப்பு இருக்கிறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் மேல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரிங்க, தகுதிக்கு மீறி கடன் வாங்காதீங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை சனீஸ்வர பகவான் கொடுக்க மாட்டார். அடுத்து 6வது. அஷ்டமஸ்தானத்துல சனி இருக்கிறார். வண்டி வாகன விஷயங்கள்ல கவனமா இருங்க. பொறுமை அவசியம். நட்பை தேர்ந்தெடுக்கல சிந்தித்து செயல்படுங்க. அதேபோல புதுசா யாரையும் நம்பிராதீங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்கள நம்பி இந்த தொழில் பண்றது, பணம் போட்டு பணம் எடுக்கிறது இதெல்லாம் சுத்தமா இருக்கக்கூடாது. 7வது விஷயம். பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே பொறுமையும், தெளிவையும் கடைபிடிக்கணும். கடன் விஷயத்துல அலட்சியமே காட்டக்கூடாது. தெய்வ பலம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. என்ன பண்றோம், ஏது பண்றோம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. அடுத்தது அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகள். பேச்சுல கவனமா இருக்கணும். மத்தபடி பணியிடச் சூழல் சாதகமா இருக்கு. எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வு கிடைக்கும். அடுத்து 8வது. சனி பகவான பொறுத்தவரைக்கும் உடைய பேச்சுகள்ல சாதுரியத்த கொடுப்பார். அதையே சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனையில சிக்காம பார்த்துக்கோங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். 9வது விஷயம். எல்லாருமே கொஞ்சம் சந்தேக கண்ணோட பாருங்க. பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். 10வது விஷயம். வேலையில சவாலா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ திறம்பட செஞ்சு முடிச்சிருவீங்க. தொழில்ல அதிக முனைப்போட செயல்பட போறீங்க. 11வது விஷயம். குடும்ப விஷயத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல கவனமா செயல்படணும். வீடு, சொத்து இதெல்லாம் நல்லபடியா அமையும். 12வது விஷயம். ஆரோக்கியத்துல கவனம் தேவை. வெளி உணவுல தவிர்த்துணும். நேரம் தவறாம தூங்க போணும். 13வது விஷயம். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சரி, உங்களுடைய தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி அக்கறை காட்டுங்க. சில உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெருசா பாதிப்பு கொடுக்காது. ஆனா நீங்க கவனமா இருந்துக்கணும். அடுத்து 14 வியாபாரம், தொழில். சிம்ம ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை அடைய போறீங்க. அதேபோல அரசாங்க விஷயங்கள்ல அனுகூலம் உண்டு. ஆனா அலட்சியம் காட்டாதீங்க. உடனே என்ன பண்ணுமோ, எது பண்ணுமோ பார்த்து முடிச்சு வச்சுக்குவோம். அடுத்து 15வது. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் சில வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்த விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. ஆனா அதுவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதேபோல உத்தியோக பணிகள் இருக்குங்க. புதிய அதிகாரிகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறையுது. புதிய வாய்ப்புகளும், பொறுப்புகளும் உங்கள தேடி வரப்போகுது. சோ இப்போ வரைக்கும் பார்த்ததும், இந்த சனீஸ்வர பகவான் இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு தரக்கூடிய 15 விஷயங்கள். இதில நல்லதும் இருக்கு, பாதுகாப்பும் இருக்கு. எது எப்படி பயன்படுத்துங்கிறது தான் உங்களோட சாமர்த்தியம் இருக்கு. இப்போ இத தாண்டி நட்சத்திரங்களுக்கு எந்த மாரியான பலன்கள சனி பகவான் வக்ர கதியில குடுக்குறாரு? தெளிவா தெரிஞ்சுக்கலாமா? சிம்ம ராசியில கூடிய முதல் நட்சத்திரம் மகர நட்சத்திரம். உங்கள பொறுத்தவரைக்கும் கனவுல கூட நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அபரிமிதமான வளர்ச்சிய கொடுக்க போறார். ஆனா ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்றார். இதனால சங்கடங்கள் விலகுது, செயல்பாடுகள்ல லாபம் உண்டாகுது, முயற்சிகள்ல வெற்றி உண்டாகுது, நினைச்சது எல்லாமே நடக்க போகுது, புதிய வாய்ப்புகள் உருவாகுது, வருமானம் அதிகமாகுது, புதுசு சொத்து வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, சமுதாயத்துல அந்தஸ்து உயருது, அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் சேரப்போகுது. சோ ஒட்டுமொத்தமா சனி பகவான் பாதுகாப்பு கொடுக்கிறாரு, பாதிப்பை விலக்கி வைக்கிறாரு. இதோட மனசளவுல இருந்த தேவையற்ற குழப்பங்கள் மறையுது. கூட்டு தொழில இருந்த பிரச்சனைகளுமே இப்ப மறைந்து போகுது. நட்புகளுக்கு இடையே இந்த கசப்பு தன்மை மாறுது. செயல்பாடுகள் இந்த டென்ஷன், வார்த்தைகள் இந்த கோபம் எல்லாமே இணக்கமான சூழ்நிலையா மாறுது. குறிப்பா வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையுது. இதோட தொழில் ரீதியாங்க. சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. அதே போல வேலை பாக்குறீங்களா? தனியார் துறை, அரசாங்க துறை, ஆண்களும் சரி, பெண்களும் சரி.
நல்ல பெயரே வாங்க போறீங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்களா? முதலாளி கிட்ட பாராட்டுகள் பெறுவீங்க. தொழில்ல பல மடங்கு லாபத்த பார்க்க போறீங்க. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்கும். ஒட்டுமொத்தமா எல்லாமே சாதங்க. கல்வியுமே சிறப்பா இருக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்படுது. அதேபோல குடும்பத்த பொறுத்தவரைக்கும் செல்வாக்கு அதிகமாகுது. வசதியான இருப்பிடம் அமையும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படுது. அடுத்து பூர நட்சத்திரம். சங்கடமே உங்களுக்கு யோகமா மாறுதுன்னா எப்படிங்க? கெடுக்க வந்தவனே கொடுத்தா எப்படி இருக்கும்? பொன் பொருள் சேர்க்கையோட புதுசா வண்டி வாகனம், நவீன பொருட்களை வாங்கக்கூடிய, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய, நினைச்சது எல்லாமே நடத்தக்கூடிய அளவுக்கு வெற்றிகளை குடுக்குறாரு. பாதகமான பலன்களையுமே இப்ப சாதகமா மாத்தி குடுக்குறாரு. குறிப்பா அவங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துறாரு. உழைப்பு அதிகமாகுது. எதிர்பார்த்த வருமானம் கிடைக்குது. உங்கள் மீதான குற்றச்சாட்டு விலகுது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்குது. அரசு கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்குது. அரசியல்வாதிகளா செல்வாக்கு உயருது. கலைத்துறைகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. தொழில் ரீதியா, இல்ல உத்தியோக ரீதியா நல்ல வளர்ச்சிய பார்க்க போறீங்க. எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பணியிட மாற்றம் எல்லாமே. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது. கணவர்கிட்ட அன்பு அதிகமாகுது. பிள்ளைகள் உங்க சொல்படி நடந்துப்பாங்க. புதியவங்க கிட்ட பழகுறப்ப மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி உறவுக்காரங்க கிட்ட கூட உங்க செல்வாக்கு உயருது. கல்வி நிலைய பொறுத்தவரைக்கும் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. மேற்கல்வி கனவுகள் நனவாகுது. உடல் ஆரோக்கியம் சீரா இருக்க போகுது. அடுத்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் இந்த சங்கடங்கள் விலகுது. புதுசா வண்டி, வாகனம், நவீன பொருட்களை வாங்கி பிள்ளைகளுடைய நிலையில உயர்வு இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காதுங்க. புதுசு சொத்து வாங்குறது, ஆடை ஆபரணங்கள வாங்குறது, வீடு கட்டி குடியேறது, ஒட்டுமொத்தமா மன அமைதி நிலைக்க போகுது. அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். நல்ல நேரம் வந்துருச்சுங்க. இவர பொறுத்தவரைக்கும் இனி நன்மையான பலன்களை மட்டும் கொடுக்க போறார். சங்கடங்கள் விலகுது, நெருக்கடிகள் இல்லாமல் போகுது, முயற்சிகள் வெற்றி பெறுது. முழுசா யோகத்தை மட்டுமே சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டத்துல கொடுக்க போறார். நினைச்சது எல்லாமே வெற்றி பெறும். செல்வாக்க உயர்த்தி வைக்கிறாரு. கோர்ட்டு கேஸ் வழக்குல கூட உங்க சாதகமான நிலையை ஏற்படுத்துறாரு. இதோட மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறாரு. இது வரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது. நீ எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். தொழில தடைகள் விலகுது. பொருளாதார நிலையில உயர்வு இருக்கு. அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள் செல்வாக்கு உயருது. எண்ணியதை எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய காலமா இருக்க போகுது. அடுத்து தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்து பணியாட்கள், தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்களோ பெண்களோ ஊதிய உயர்வு கிடைக்கும். ஒரு திறமைக்கு மதிப்பு கிடைக்கும். வேலைப்பளு அதிகரித்தாலும் அதற்கு உண்டான தனி மரியாதை கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரைக்கும் மனசில் இருந்த குழப்பங்கள் விலகுது. உடலில் இருந்த சங்கடங்கள் விலகுது. உறவுக்காரங்க மதிக்கூடிய நிலையில உயர்வை பார்க்க போறீங்க. தொட்டது எல்லாமே பொன்னாக மாறும். உங்களுடைய சிந்தனைகள்ல மேம்பாடு இருக்கு. கல்வியை பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி. படிப்புல ஆர்வம் கூடும். நீங்க எதிர்பார்த்தது நிறைவேறும். சிலருக்கு வெளிநாட்டுல போயிட்டு கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இனி உடல் உபாதைகளால எந்த ஒரு சங்கடமும் வராது. இதனால வரைக்கும் நீங்க அனுபவிச்சுட்டு இருந்த சங்கடம் கூட விலக ஆரம்பிக்கும். அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல தொடர்ந்து வந்த நெருக்கடிகள் மறையுது. சொத்து சேர்க்கை உண்டாகுது. பண தட்டுப்பாடு விலகுது. குடும்பத்துல ஒற்றுமை பலப்படுது. தம்பதிகளுக்கிடையும் அந்யுன்யம் அதிகமாகுது. சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே சிம்ம ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதிங்கிறது வாழ்க்கையில நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியும், உற்சாகத்தையும், மன நிறைவையும், அதிர்ஷ்டத்தையும் தரப்போகுது. கரெக்டா பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள்.